பிரைஸ் அல்லாட். ஆண்டவரும் இரட்சகமாக இருக்குதான இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தினாலே இந்த நேர்காணல் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை வரவேற்கிறோம். அருமையான போதகர் அப்போஸ்தலர் பால் முருகேசு ஐயா மதுரை பகுதியில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நம் மத்தியிலே இப்பொழுது அவர்கள் இருக்கிறார்கள். சென்னை பட்டணத்திலும் அநேக ஊழியர்களுக்கும் அநேக சபைகளிலும் அவரை பயன்படுத்தி வருகிறோம். எங்களுக்கும் எங்களுடைய ஐக்கியத்துக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறார். அநேக பாடல்கள் எழுதியிருக்கிறார், புக்குகள் எழுதியிருக்கிறார். இப்பொழுது அவர் நம் மத்தியில் வருகை தந்ததுக்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா மூலமா சில கேள்விகளை கேட்கலாம்னு இருக்கிறோம். அநேக ஊழியக்காரர்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசித்து நம்பிக்கையோடு கூட நாங்கள் கேள்வி கேட்குறோம். என்னென்னா நேர்காணலில் பார்த்து கொண்டிருக்கிற இளம் ஊழியர்கள் எல்லாருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். அருமையான அன்பு போதகரை நாம் வரவேற்போம். பிரைஸ் லார்ட் ஐயா. ஐயா, இப்பொழுது இன்றைய காலகட்டத்தில் ஒரு கேள்வியை உங்களிடத்தில் வைக்கிறேன். அது என்னை போன்ற ஒரு இளம் ஊழியர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த பாலியல் இச்சைகளுக்கு விலைக்கு ஓடுங்கள் அப்படின்னு பவுல் எழுதுகிறாரு. யூதா எழுதின நிருபத்திலும் அதே தான் குறிக்கிறாரு. அன்றைக்கே இது இப்படி இருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறாரு. இதிலேருந்து எங்களை தற்காது. ஏன்னு கேட்டால் ஒர்ஷிப் லீடரும் இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க, சபை நடத்துகிறவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, இல்லை ஒரு சுவிசேஷர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. இது நிமித்தம் இயேசு நாம மகிமைப்படாமல் போயிடுது. அநேக இடங்களில் பாஸ்டர்னால இப்படி தான், ஊழியக்காரங்களாம் அப்படி ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எப்படி இன்னைக்கு நியூ ஜெனரேஷன் ஊழியக்காரங்க, இந்த காலத்தில் இருக்க ஊழியக்காரங்களே இல்லை வருங்காலத்தில் இல்லை ஒரு பிரயோஜனமான வேதத்திலேருந்து நீங்கள் விளக்கி சொன்னீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கையா. தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கோல் மாடல். பழைய ஏற்பாட்டு ஊழியம் வேறு, புதிய ஏற்பாட்டு ஊழியம் வேறு. பழைய ஏற்பாட்டில் தாவீது எத்தனையோ மனைவி இருந்தது, இன்னொருத்தையும் மனைவியை கெடுத்தான் இருக்கு. யாக்கோப்புக்கு 4 மனைவிகளும் 13 பிள்ளைகள் இருக்குது. அது மாதிரி சாலமோனுக்கு 1000க்கு மேலே குறையாம தான் 1000 போட்டிருக்கு. இப்படி பெரிய ஆள் ஆபிரகாம் எடுத்துக்கிட்டால் ஒப்பாட்டிகள்லாம் மனைவி இறந்த பிறகு கூட ஒப்பாட்டி வச்சுருந்தான் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட அளவில் இருப்பதுனால அது அறியாமை உள்ள காலங்களே தேவன் காணாதவரை போல் இருந்தார்னு அப்போஸ்தலர் 17:30 இருக்குது. அந்த காலம் வேறு, அந்த ஊழியம் வேறு, அந்த பழக்க வழக்கம் வேறு. யூதர்கள் அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டதுனால பவுல் அங்கே பாலியல் காரியங்களுக்கு நீங்கள் விலகிருங்க, பழைய ஏற்பாடு மாதிரி இருக்காதீங்க, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், இயேசு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தினார்னு எபிரேயர் 10:19 இருக்குது. இந்த புதிய மார்க்கத்தில் பாலியல் கிடையாது, இச்சை கிடையாது, விபச்சார வேசித்தனங்கள் பேர் முதலாக உங்களில் சொல்லப்படவும் கூடாதுன்னு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுனா எல்லாம் ஊழியர்களுக்கு. அதுக்கு கோல் மாடல் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து ஒரு கிழவனாக இருந்து வரல. இப்போ முகமது நபி எடுத்துக்கிட்டால் ஏகப்பட்ட மனைவியில் கட்டி கடைசியில் தான் நபின்னு சொன்னார். அது மாதிரி எல்லா தலைவர்களும் எடுத்துக்கிட்டால் ஏகப்பட்ட அளவில் இதாகி பின்னாடி தான் மகான் ஆகுறாங்க. புத்தர் கூட அப்படித்தான், மனைவி பிள்ளைகள்லாம் விட்டுட்டு அப்புறம் போதி மரத்தில் தவமாகி எல்லா ஆசையே துறக்கணும்னு சொல்லி அப்புறம் தான் ஆனார். இந்த வள்ளலார் அப்படித்தான். இப்படி ஏகப்பட்ட மகான்கள் அப்படி இருக்கிறாங்க. காந்தி கல்யாணம் ஆனவர் தான், எத்தனையோ பொம்பளைகளோடு இருந்து கடைசியில் மகான் ஆனவர் தான். இயேசு அவங்களோட ஒப்பிடவே கூடாது. இயேசு முற்றிலும் பரிசுத்தர். அவர் பிறப்பு பரிசுத்தம், அவர் வளர்ப்பு பரிசுத்தம், அவர் உபதேசம் பரிசுத்தம். அந்த உபதேசத்தினால இப்போ என் உபதேசத்தை கேட்குற நீங்கள் இப்போயே பரிசுத்தமாக இருக்கீங்கன்னு சொல்லி யோவான் 15:3 இருக்குது. இருதயத்தில் சுத்தமல்லும் பாக்கிவான் அவனை தேவனை தரிசிப்பான்னு சொல்லி மத்தேயு 5:8 இருக்குது. ஆகவே இயேசுவோடு இருந்தவர்கள் இயேசுவை போலவே இருந்தாங்க. அதான் அதில் உள்ள காரியம், இயேசுவை போலவே இருந்தாங்க. இயேசு சவால் விட்டார் யோவான் 8:46, என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க பின்ன ஏன் என்னை நம்பலைன்னு கேட்குறாரு. எபிரேயர் 7:26 சீசர்கள் இயேசுவுக்கு சாட்சி கொடுக்குறாங்க. பாவிகளுக்கு விலகினவர், பாவங்களுக்கு விலகினவர், வானங்களிலே உயர்ந்தவர், மாசு இல்லாதவர், பரிசுத்தர், இப்படிலாம் இயேசுவை குறித்து 3 வருஷம் கூட அந்நியும் ஒன்றியுமாக இருந்தவங்க சாட்சி கொடுக்குறாங்க. அந்த அளவில் இயேசு பரிசுத்தர். ஆகவே இளம் வயதிலேயே பரிசுத்தத்தை நிரூபித்தார். எத்தனையோ பொம்பளைகளோட
ஊழியம் செஞ்சார், வந்தார், போனார், பேசினார். மாத்தா மரியாளம்மா வீட்டில எல்லாம் ரொம்ப அந்யோன்யமாக தான் இருந்தார். பேர் முதலாய் குற்றச்சாட்டில் வரும்போது பிலாத்துக்கு முன்னாடி அந்த குற்றச்சாட்டு வரவே இல்லை. அந்த வகையில் அவர் எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டாலும் பரிசுத்தராக இருந்தாங்க. அவரை பின்பற்றின ஆதி அப்போஸ்தலர்களும் பரிசுத்தராக இருந்தாங்க. புதுசாக யூதர்கள் வம்சத்திலிருந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு அந்த அறிவுரை அந்த இது எழுதுனாங்க, சொன்னாங்க அன்னைக்கு. இன்னைக்கு ஏன் அப்படி பாலியலில் விழுகிறாங்கன்னா, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஊழியர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நாதி இல்லை. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை சொல்கிறதுக்கு நாதி இல்லை. வெறுங்கையோடு நான் வந்தேன், இரு பரிவாரம் எனக்கு தந்தீர்னு சொல்லி பாடுறான்னா, இரு பரிவாரம்னா 4 மனைவி அந்த அர்த்தம்தான். அப்போ இப்போ எப்படி பரிசுத்தமாக இருக்க முடியும்? எப்படி அவன் தாவீதை போல் நடனம் ஆடுவேன்னா, தாவீதை போல் அவன் செய்கிறதெல்லாம் அவன் செய்வான்ல, அந்த அர்த்தம் தானே அது. ஆகவே இன்னைக்குள்ளவங்க அந்த வேறுபாடு சொல்லி கொடுக்க நாதி இல்லாதனால அவங்களுக்கு 2 ஒன்று தான். சாலமோனா 1000 கட்டினானா நான் 2 தானே கட்டினேன்னு சொன்னான்னா என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி வேறுபாடு இல்லாதபடி போனதுனால சபை சபையாக இல்லை, ஊழியருக்கு ஊழியமாக இல்லை. உலகத்தானி போல் நீங்கள் வேசித்தனத்தில் விபச்சாரத்தில் மூழ்கி கிடக்கு. ஆகவே இன்றைக்குள்ள ஊழியர்கள் தப்புவிக்க இயேசுவை மட்டும்தான் பார்க்கணும். அவரையே கவனித்து பாருங்கன்னு இருக்கு. அவரை நோக்கி உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடுவோன்னு எபிரேயர் 12:1 இருக்குது. இயேசு தான் கோல் மாடல். அவருடைய அப்போஸ்தலர்கள் தான் நம்ம வழிகாட்டிகள். அந்த நிருபங்கள் தான் நமக்கு பாடங்கள். ஆகவே பழைய ஏற்பாட்டை தள்ளிட்டு புதிய ஏற்பாட்டு முறைக்கு அப்போஸ்தல உபதேசத்துக்கு வந்தாங்கன்னா நிச்சயமாக பாலியிலிருந்து, பண ஆசையிலிருந்து, தற்பெருமை பெருமையிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். ஊழியக்காரன் விழுகிறதுக்கு இந்த 3 காரியம்தான். 1 பெருமை, 2வது பெண்ணு, 3வது பண ஆசை. எல்லாத்தையுமே இந்த 3 காரியங்களில் ஊழியர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 3ல் கரெக்டாக இருந்துட்டான்னா தப்பிச்சிடலாம். இந்த 3ல் தப்பிக்கிறதுக்கு, இந்த 3 விஷயத்தில் தப்பிக்கிறதுக்கு ஊழியர்கள் என்ன செய்யணும்னா, ஆதி அப்போஸ்தல உபதேசத்தை கடைப்பிடிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், இயேசுவையே சார்ந்துக்கிறணும், அப்போஸ்தலர்களையே சார்ந்துக்கிறணும். அனுதினமும் முப்பரினுள் சீக்கிரம் அறாது அந்த உறவு அவங்களுக்கு அனுதினமும் இருக்கும்போது பாவங்கள் மேற்கொள்ளாது, வேசித்தன விபச்சாரங்கள் மேற்கொள்ளாது. வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கன்னு இருக்கு. அதனால் இன்றைய இளைய ஊழியர்கள் விசிட்டின் பேரில் மணிக்கணக்கில் உட்காந்து சீட் அடிக்கிறதோ, விசில் அடிக்கிறதோ, உட்காந்து சாப்பிட்டு பெட்ரூமில் தூங்குறான். புருஷன் வேலைக்கு போயிட்டு அவன் விசுவாசியாக அந்த பொம்பளை. இது எப்படி விளங்கும்? இப்படி எல்லாம் ஒழுங்கும் கேடு. அதான் 1 தீமோத்தேயு 3 ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? ஒரே மனைவி உடையவனாக இருக்கணும், பிள்ளைகளை வளர்க்கணும், போதக சமர்த்தனமாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை நடத்தாவிட்டால் தேவனுடைய சபையை எப்படிடா விசாரிப்பான்னு அந்த அறிவுரைகள்லாம் கட்டளைகள்லாம் கரெக்டாக சொன்னாங்க. பழைய ஏற்பாடு கிடையாது. அது பழைய ஏற்பாடு ஊழியம், லேவி ஊழியம். இது அப்போஸ்தல ஊழியம். இந்த 2க்கே வித்தியாசம் தெரியாதவன் 2, 3, 4 மனைவியை வச்சுக்கிட்டு தானே இருப்பான். அதனால் அவங்களுக்கு அந்த வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த பண ஆசை, பெண் ஆசை, தற்பெருமை, தான் என்ற அகந்தை, இந்த 3 காரியங்களுக்கு விலகிறதுக்கு அனுதினமும் வேதத்தை படிக்கணும், அனுதினமும் ஜெபிக்கணும், இயேசுவை கோல் மாடலாக இயேசுவை மாத்திரம் சார்ந்துக்கிறணும். தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அந்த மாதிரி ஒப்பு கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க பரிசுத்தமாக வாழ முடியும். தன்னை காத்தோடு சபையை காக்க முடியும், குடும்பத்தை காக்க முடியும். இதுதான் அடியனுடைய தாழ்மையான, நீங்கள் சொல்கிறதுக்கு தாழ்மையான பதில். ரொம்ப நன்றி பாஸ்டர், அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க. இன்றைக்கு இந்த ஊழியத்தை கொடுத்து அதுக்குள்ள வேறுபாடுகளை கொடுத்து அழகாக சொன்னீங்கள். ரொம்ப நன்றி பாஸ்டர். அந்த நேயர்களுக்கு, அருமையான ஊழியர்களுக்கும், இனி வர ஜெனரேஷனில் உள்ள ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். என்று சொன்னால் இன்னைக்கு அப்படி தான் போய் கொண்டிருக்கார்கள். இது தெளிவாக இயேசு சொன்னவர் கூட, நான் உலகத்தான் அல்லாதது போல் நீங்களும் உலகத்தான் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் இன்னைக்கு உலகத்தை பார்த்து எனக்கு அது வேணும் இது வேணும் நீங்கள் சொல்லும் போது பெருமை நிமித்தம் விழுந்தால் அது, ஏன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் வெறுக்கிறார். பெருமை உள்ளவனுக்கும் அவர் ஏற்று நிற்கிறார். அப்போ தாழ்மை உள்ள கிருபை தருகிறார். அப்போது இந்த மாதிரியான ஊழியக்காரர்களுக்குள்ளும், ஊழியம் செய்கிறவர்களுக்குள்ளும், ஊழியம் செய்ய வாஞ்சி உள்ளவர்களுக்கும் இந்த பொறுமையும் தாழ்மையும் இருந்து இயேசுவையும் பார்த்து அவருடைய உபதேசத்தில் நாம் நிற்கும்போது நாம் விழாதபடி தன்னைத்தானே காத்துக்கொள்ளலாம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவளாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கு. அதனால நீங்கள் வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கன்னு இருக்கு. ஓகே, அப்படியே போட்டு. ரொம்ப நன்றி பாஸ்டர், ரொம்ப நன்றி. இது கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஊழியர்கள் தெளிவாய் புரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இல்லாத பட்சத்தில் இதில் இந்த திரையில் சில நம்பர்கள் கொடுப்பார்கள், நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள்.
மீண்டும் உங்களுக்கு விரிவான காரியங்களை விளக்கி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது ஊழியத்திலையோ ஐயாவுடைய நம்பரும் இருக்கும், அருமையான இந்த ரிவைவல் மீடியா நம்பரும் இருக்கும். நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதில் நாங்கள் உங்களுக்கு விளக்கமாக நாங்கள் விளக்கி சொல்வதற்கு அருமையான ஊழியரும் ரிவைவல் மீடியாவுடைய ஸ்தாபகரும் இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. நன்றி.